भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீசைலே தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம் லக்ஷ்மீனா சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்றைய தினம் நம்முடைய திருவாய்மொழிக்கு பெரியவர்கள் அளித்த தனியன்களை பற்றி விண்ணப்பிக்கும்படி பெரியவர்கள் நியமனமாயிருக்கிறது. யதாசக்தி யதாமதி அடைய விண்ணப்பிக்கிறேன். பிழைகளை பொறுத்தருள வேணும். தனியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நூலில் இருந்து தனித்து நிற்பது. நூலுக்கு உள்ள அடக்கம் இல்லது, தனியாக இருக்கிறது. இதை நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் லெக்சிகன் ஒரு தொகுப்பு போட்டிருக்கார். அது ஒரு 3600 பக்கம். அதில் தனியன் என்ற சொல்லுக்கு ஒரு நூலை அல்லது ஆக்கியோனை புகழ்ந்து கூறும் தனிச்செய்யுள், ஆங்கிலத்தில் எ ஸ்ட்ரே ஒர்க் இன் பிரைஸ் ஆஃப் அன் ஆத்தர் ஆர் எ ஒர்க் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது இன்னொரு பொருள் குருஸ்தோத்திரமான ஒற்றை சுலோகம் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு இதே மாதிரி எ ஸ்ட்ரே ஒர்க் இன் சல்யூட்டேஷன் ஆஃப் டிய குரு என்று கொடுத்துருக்கிறார்கள். அதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், அந்த அகராதியில் இது எங்கிருந்து வந்தது என்று சொல்லச்சு திவ்ய பிரபந்தம் அல்லது இன்னொன்றில் வைஷ்ணவ சமயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு சொல்லாக தெரிகிறது
பொதுவாக எதற்காக இது தனியன் பண்ணுகிறார்கள் என்றால் மந்திரத்திலும் மந்திரத்திற்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரின் பக்கத்தில் பிரேமம் கணக்கு உண்டால் காரியகரமாவதுன்னு மும்மூட்சுப்படியில் புலவாரி அருள் செய்திருக்கிறார். ஆகவே ஒரு நூலை வாசிக்கும் போது அந்த நூலினுடைய பொருள் நன்கு நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அப்போது அந்த ஆச்சாரியனை வழிபடுதல், அந்த நூலின் பெருமையை வழிபடுதல் என்று அந்த முறையில் இந்த தனியன் ஏற்பட்டிருக்கு. இந்த தனியன் எல்லா கிரந்தங்களுக்கும் ஆதி காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் தனியன்களோடு தான் அனுசந்திக்கிற வழக்கம். அதில் சொல்லிட்டு இந்த தனியனை என்னென்னு சொல்லுவார் தமிழ்னா சிறப்பு பாயிரம் என்று சொல்லுவார்கள் தமிழ் இலக்கியத்தில். பாயிரம், சிறப்பு பாயிரம். இந்த பாயிரம் என்பது நூலின் ஒரு பகுதியாகவே இருக்கும் பல இடங்களில். உதாரணத்துக்கு திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பாயிரம் என்று கடவுள் வாழ்த்து நூல் உள்ளே இருக்குது. நம்ம திருவாமணி எடுத்துட்டாலும் உயர்வர உயர்நலம் பாயிரமாக கொள்ளலாம். அதே மாதிரி உபதேசத்தினம் எந்த திருவாய்மொழிப்பிள்ளை இன்னொருவால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரங்கற்கு உபதேசமாக பேசுகின்றேன் மன்னியச்சி வெண்பால் வைத்து அது ஒரு பாயிரமாக கொள்ளலாம். அந்த முறையில் வர்றது. இந்த பொதுப்பாயிரம் இல்லாமல் நூல் இருந்தால் அது அழகாக இருக்காது என்று இலக்கணக்காரன் சொல்கிறார். ஒரு வீடுனா சித்திரம் இருக்கணும், ஒரு மாநகர்னா கோபுரம் இருக்கணும், நடனமாடுகளுக்கு அணிகள் என்ன இருக்க வேண்டும். அதைப்போல் ஒரு நூலுக்கு முகவுரையாக இருப்பது பாயிரம். இந்த சிறப்பு பாயிரம்ன்றது தான் நம்ம தனியன்னு சொன்னோம். அதில் என்னென்ன இருக்கணும்னார், ஆக்கியோன் பெயர், வழி, எல்லை, நூற்பெயர், யாப்பு முதலிய பொருள், கேட்பார், பயன், இந்த 8 விஷயங்களும் இந்த பாயிரத்தில் இருக்கணும். இந்த 8 இருக்கணும் அவசியம் இல்லை. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இதனால் இந்த பெரியவர்கள் எல்லாரும் நம்முடைய சம்பிரதாயத்தில் எந்த கிரந்தத்தை சேவித்தாலும் தனியனோட சேவிக்கின்ற மரபு இருக்கிறது. அப்போ இந்த தனியனை செய்கிறதுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டால் தன் ஆசிரியன், தன்னோடு கற்றான், தன் மாணாக்கன், தகும்புரைக்காரன், இவர்களெல்லாம் தனியன் எழுதக்கூடியவர். சமயத்தில் ஆச்சாரியரே தனியன் எழுத வழக்கம் உண்டு. உதாரணமாக வேதாந்த தேசிய கடாட்ச விருத்த போதம்னு அண்ணாவுக்கு மாமணிகள் தொடங்குறார். அப்புறம் ஒரு மணாளவன் சிஷ்யன்றதுக்கு காந்தோபயத்திரம்னா கருணைக பாத்திரம்னு பண்ணுறார். ஆகவே இப்போ இந்த தனியனை 4000க்கு ஏற்படுத்த வேணுன்ற முறையை நம்முடைய நாதமணிகள் தான் காட்டி கொடுக்குறார். அவர் முதல்ல திருவாய்மொழிக்கு ஒரு தனியன், கண்ணீர் யுத்தாம்புக்கு 2 தனியன், இதுக்கு ஒரு தனியன், திருப்பல்லாண்டுக்கு ஒரு தனியன் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம காணப்போகிறது திருவாய்மொழி தனியன்கள். திருவாய்மொழிக்கு 6 தனியன்கள் இருக்குது. கூட ஒரு தனியனும் புலவகஞ்சியர் காட்டி கொடுத்துருக்கார். ஒன்றுன்னா பார்ப்போம். பக்தாமிர்தம், விஸ்வ ஜனானுமோதனம், சர்வார்த்ததம், ஸ்ரீ சடகோப வாங்மயம், சகசிர சாக்கோபனிஷத் சமாகமம், நமாமியகம் திராவிட வேதசாகரம். இந்த இடத்துல உருவப்படுத்தி இந்த தனியன் அமைஞ்சிருக்கு. திராவிட வேதசாகரம், திராவிட தமிழ். திராவிடன்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் தமிழ்னு அர்த்தம். திராவிட, திரமிழ, தமிழ அப்படி வந்ததாக சொல்லுவாள். திராவிட, திராமிழ ஆகி திராமிழன் தமிழ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லுவாள். இந்த திராவிட என்ற சொல் தமிழை குறிக்கும். தமிழில் வேதக்கடல், தமிழ் வேதக்கடல். திராவிட வேதசாகரம் தமிழ் வேதக்கடல். தமிழில் வேதத்தை கடலாக தமிழ் வேதக்கடலாக திருவாய்மொழி உருவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த தனியன் வடமொழியில் அமைந்தது. பக்தாமிர்தம், பக்தர்களுக்கு அமுதம் போன்றது அர்த்தம். விஸ்வஜன அனுமோதனம், சகல ஜனங்களையும் ஆனந்திக்க செய்வது. சர்வார்த்ததம், சமஸ்த புருஷார்த்தங்களையும் அளிப்பதாக இருப்பது. சகஸ்திர சாக்க உபரிட சமாகமம், 1000 கிளைகளையுடைய வேதத்தினுடைய பொருளாக இருப்பது. ஸ்ரீ சடகோப வாங்மயம், இது யாருடைய வாக்கிலிருந்து வந்ததுன்னா நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து வந்தது. திராவிட வேதசாகரம், தமிழ் வேத கடலாக இருக்கிறது. அதான் நம்மாமி, நான் சேவிக்கிறேன். அப்போது இவர் முதல்ல என்ன பண்ணுறார், விஷய வைலட்சண்யம் பக்திரு வைலட்சண்யம்னு என்று சொல்லுவார். பக்திரு வைலட்சம்னா நூலாசிரியருடைய பெருமை.
விஷயமலட்சியம்னா நூலின் பெருமை. இது நூலின் பெருமையை கூறுவதாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த இதுக்கு 5 விசேஷணங்களை சொல்கிறார். 5 விசேஷணங்கள் ஒன்றா பார்ப்போம். பக்த அமிர்தம். அமிர்தம்னு சொன்ன உடனே நம்ம நினைவு வருவது பெருமாள் அமுதம் கிடைந்த வரலாறு. பார்க்கடலை கடைந்தார், தேவர்கள் அசுரர்களுக்கு சண்டை வந்த போது வார்கள் கடைஞ்சி அமுதத்தை கொடுத்தார். அந்த கடலை தான் மகாலட்சுமி அவதாரம் பண்ணுறார். அது ஒரு அவதாரம், பெருமாளுடைய அவதாரம். அதை போல் இது பக்தர்களுக்கு அமுதம். அது யார் கொடுத்தார்? தேவர்களுக்கு அமுதம், இது பக்தர்களுக்கு அமுதம். ஆழ்வாரே அருள் செய்கிறார். தொண்டர்க்கு அமுதம்னா சொன்ன மாலைகள், சொன்ன சொல் மாலைகள் அப்படின்னு ஆழ்வாரே அருள் செய்திருக்கிறார். பாலே தமிழர் இசைக்காரர் பக்தர் பரவும் 1000 வைகள் பாடவல்லார் வானோர் காரா உபதமே. இந்த அமுதன்ற சொல் ஒரு 25-30 இடத்துல இருக்குது, 4000. ஆகவே இந்த திருவாய்மொழியானது பக்தர்களுக்கு அமுதமாக இருக்கிறது. எதை போலன்னார்? அன்னிக்கும் அமுதம் என் நாவுக்கு. அவர் சொல்கிறார் இல்லையா, கண்ணின் சுருக்காமனால அன்னிக்கும் அமுதம் என் நாவுக்கு. நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொருள் நமக்கு வாயில் ஜலம் தோன்றது இல்லையா, அமுதம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உடையது. ஆகவே இது தொண்டருக்கு அமுதம் சொன்னாலே ஆழ்வார் சொன்னதை வச்சு பக்தாமிர்தம்னு அருளிச்சார். விஸ்வஜன அனுமோதனம். அனுமோதனம் சந்தோஷத்தை கொடுக்கறது. சாதாரணமாக இந்த இடத்துல அவர் கடலாக உருவப்படுத்துகிறார். திருவாய்மொழி கடலாக உருவப்படுத்துகிறார். அப்படி கடலாக உருவப்படுத்துகிற போது கடல் எப்படிப்பட்டது? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எல்லோரும் இப்போ சென்னையில் பார்க்குறோம், நல்லா கடற்கரை ஊரெல்லாம் சாயங்காலம் கடையில் போகாண்டு அங்கே எத்தனையோ கடைகள் எவ்வளோ ஒரு சந்தோஷம். கடலை பார்த்தா எல்லாருக்கும் பார்க்கணும் ஒரு ஆசை, சந்தோஷம் இருக்கும். யானையை பார்த்தா ஒரு சந்தோஷம், குதிரையை பார்த்தா ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி கடல் சந்தோஷத்தை இருக்கக்கூடிய பொருள். அப்படி இருக்கிற இதில் இது கடல் பார்க்குறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது. திருவாய்மொழியும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எப்படின்னா, என்னாவில் இன்கவி இனிமையானது. தூமுதல் பத்திற்கு அமுதம். அடுத்தது இந்த பார்ப்பர் இன்கவி. இப்படியெல்லாம் ரொம்ப இனிமையான பொருளாக காணப்படுறது. சர்வ ஆர்த்ததம், சர்வ விஷயங்களையும் சொல்லக்கூடியது. அப்படின்னா நம்ம பொதுவாக விஷயங்கள், கடலில் என்ன கிடைக்கிறது? முத்து கிடைக்கிறது, பவளம் கிடைக்கிறது, மற்ற பல அரிய பொருள்கள்லாம் கிடைக்கின்றன. அதுபோல் இந்த திருவாய்மொழியிலையும் பல அரிய பொருள்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, திருமந்திரார்த்தம் இருக்குது, துவயார்த்தம், தீர்க்க சரணாகதி. திருவாய்மொழியை துவயத்துக்கு தான் சொல்கிறது. சரவஸ்லோகார்த்தம் இருக்குது, கீதைக்கு சமமான இருக்குது, அர்த்த பஞ்சகம் முக்கியமாக இருக்குது. இப்படி எல்லா விஷயமான மனுஷனுக்கு மற்ற பொருள்கள், பக்தர்களுக்கு பகவானை பற்றி விஷயம்லாம் அமுதமானது. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, சர்வ அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியது, மோட்சம் வரைக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது. மோட்சத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அதையே பெற்றுக் கொடுக்கக்கூடியது திருவாய்மொழி. அதாவது உலகத்திலே சிறந்த மோட்சார்த்தம்ன்றது, மோட்சம் என்னன்னு கேட்டால் மோட்சம் தான் நம்ம பிரதான அர்த்தமாக இருக்க, மோட்சார்த்தம் தான் கடைசி, அதையே பெற்றுக்கூடியது. ஆகவே இது அது மட்டும் இல்லை, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சு நிறுத்தினால்னால அனந்தாவை வேதத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி நமக்கு சொல்லுவது இந்த திருவாய்மொழி. சடகோப வாங்மயம். வேதத்துக்கு ஒரு என்னென்னா, அதை விளையாட்டாக சொல்கிறார், தாந்தோனி என்று சொல்கிறார். யாரும் உண்டாக்கவில்லை. வேதத்துக்கு சிறப்பு என்னென்னா அபௌருஷேயம், ஒருவரால் செய்யப்படாமை. இன்னொன்று என்ன, அந்த வேதத்துக்கு நித்தியத்துவம், அழியாதது. வேதத்தை யாராலும் அழிக்க முடியாது, குறையலாம் அழிக்க முடியாது. ஏன்னா வேதம் உலகம் உள்ள வரைக்கும் இருக்கும். அது நிர்தோஷத்துவம், தோஷம் இல்லாதது. இதெல்லாம் வேதத்துக்கு அவ்வளோ பெருமையும் திருவாய்மொழிக்கு உண்டு. இது யார் அருளி செய்தது? சடோப வாங்மயம். சகசிர சாகோபனிஷமாகமம். தொக்கிலங்கு யாரெல்லாம் பறந்தோடி தொடுகடலே பொக்கின்னை புற நிற்க மாட்டாத போல். ஒரு வெள்ளம் வந்ததுன்னா ஆற்றுல அநேக மரங்களை அடிச்சுன்னு போய்டுறது, நிறைய கலைகள்லாம் சமுத்திரத்தில் இருக்குது. அதுபோல் இந்த திருவாய்மொழி 1000 கிளைகளை உடைய 1000 பாட்டாக இருக்குது. சாக்கை, சாக்கான ஒரு பிரிவு, வேதத்தினுடைய பிரிவை சாக்கைன்னு சொல்லுவாள். இதை சாமவேத சாரமாக இது சகசிர சாக்க உபனிஷத் சமாகம், அதற்கு சமமாக இருக்கின்றது. நமாமியகம் திராவிட வேத சாகரம். இந்த இடத்துல திராவிட வேத சாகரம்னு சொல்லச்சு, இந்த நாதமலை திருவிழத்தில் எப்பவும் சக்கரவர்த்தி திருமணம் தான் இருக்கார். அவர் கடைசியாக
சக்கரவர்த்தி முன்னாடி தான் நினச்சின்னு பலம் வச்சார். அவர் என்ன சொல்கிறார், இந்த கடலை உருவப்படுத்தின மற்றொரு கிரந்தம் இருக்குது, ஸ்ரீராமாயணம். அதுதான் வந்தே ராமாயணம். ராமனுடைய ராமாயணத்தை கடலாக உருவப்படுத்தியிருக்கார் வால்மீகியுடைய இதில். அதாவது ராமாயண பாராயணம் பண்ணுறவா ஸ்ரீசைல் தயாபாத்திரம் ஆரம்பித்து பிரணதோஷ் நித்தி வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் பிதாமகாபி பிதாமகாயா என்று சொல்லி நம்ம திருமலை நம்பி தனியனை சேவித்து உடையவர் சேவித்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கோஷ்பதி கதவாராசி இதை குஜந்தம் ராமராமேஜின்னு ஆரம்பித்து வால்மீகி தியானம் பண்ணிட்டு அப்புறம் கோஷ்பதி கதவாராசின்னு அனுமார தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் ராமாயணத்தையே பிரார்த்தனை பண்ணுறார். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. அதாவது வேதமானது ராமாயணமாக அவதரிச்சது, ராமன் தெய்வமாக அதுக்கு அவதரிக்கிறான். அதாவது வேதத்தில் தெய்வம் பார்க்குற மாதிரி இந்த ராமாயணத்துக்கு தெய்வமாக ராமன் அவதரிக்கிறான், வேத சாமியமாக சொல்கிறார் அந்த இடத்துல. அந்த அதில் ஸ்லோகஜால சமாகீர்ணம் சர்க்க சல்லோல சங்குலம் காண்டகர மகாமேனம் வந்தே ராமாயணார்ணவம். இதுதான் தனியில் இருக்கிறது. இந்த இடத்துல அதே இதையும் ஒப்பிடுறார். எப்படின்னார், ராமாயணம் 24,000 ஸ்லோகம், திருவாமணி 1102 பாடல், அடுத்தது 500 சர்க்கம், இது 100 திருவாய்மொழி, அடுத்தது 6 பத பொருளை விவரிப்பது திருவாய்மொழி. இது துவயத்தை அது 6 காண்டங்களுடைய ராமாயணம் 6 காண்டங்கள், இது 6 பதங்களை உடைய துவயத்தை விவரிப்பதாக இருக்கிறது. அடுத்தது அது ரகுவம்ச சரிதம் முனி பிரணீதம். இது யாரது, முகில்வண்ணன் அடிமே சொன்ன சொல் மாலை. அது முனி சரிதம், முனி சொல்கிறார், முனியினால் சொல்லப்பட்டது. இது நம்மாழ்வாரால் சொல்லப்பட்டது, அது வால்மீகி, இது ஷடோபமுனி. அடுத்தது மகாபாதக நாசனம். அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, சம்சாரம் சபிகாய கச்ச விஷ்ணோபதம் சாஸ்வதம் மகாபாதகநாசனம் ஏகைகம் அக்ஷரம் பிரோக்தம் மகாபாதகநாசனம். ஒரு ராமாயணத்தில் ஒரு எழுத்தை சொன்னால் மகாபாதகம் போயிடும்னு இருக்குது. இங்கே இது வைகுந்தம், அதாவது வானின் மீதேற்றி அருள் செய்யும், மோட்சத்தை கிடைக்கும், வைகுந்த பேர் வரை என்று இது மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய. ஆகவே சர்வார்த்த சாதகம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்று சொல்லி இந்த ஒரு ரூபப்படுத்துகிறார். அந்த ரூபப்படுத்துகிற போது இந்த ராமாயணத்தையும் திருவாய்மொழியும் சொல்லுவாங்க. ராமாயணத்தை துவய விவரணம் சொல்லி கட்டைகள் இருக்குது. சாரசங்கிரகம் என்ற கிரந்தத்தில் ராமாயணத்தை துவயார்த்தத்தை விவரிக்கிறார். அடுத்தபடியாக நம்ம 2வது தனியனுக்கு போவோம். பின்னால் நிறைய விஷயம் இருக்குது. 2வது தனியன் இது அருள் செய்தவர் யார் என்றால் ஈஸ்வர முனிகள், அதாவது ஸ்ரீமன் நாதமனுடைய குமாரர். இந்த 6 தனியனில் ஈஸ்வரமுனி இது அது நூலின் பெருமையை சொல்கிறதா அமைஞ்சது. இது நூல் ஆசிரியர் பெருமையை சொல்கிறது. தத்ரு வைலட்சண்யம் திருவைதிநாடு என்றும் தென் குருகூர் என்னும் மறுவினைய வன் பொருள் என்னும் அருமுறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நஞ்சை தெளிந்து. இதில் என்ன விசேஷம்னா, திருவைதிநாடு, அவர் திருநாடு திருவைதிநாடு, வைதினா பாண்டிய நாடு. தென்குருகூர் என்னும் திருக்குருகூர், அழகிய தென்குருகூர், தென்னு அழகுன்னு அர்த்தம், தென் என்றால் தெற்கு மட்டும் இல்லை அழகுன்னு அர்த்தம், அழகிய திருக்குருகூர் என்றும் மறுவினைய பொருள் என்னும் அந்த தாமரை பரணியினை சொல்கிறார். அவர் ஊரை சொன்னார், நாட்டை சொன்னார், நதியை சொன்னார். அருமறைகள் அந்தாசைதான் அருமறைகள், அருமையான வேதம், அதை தமிழ் செய்தவர். அடியினையே, அவருடைய திருவடிகளையே எப்போதும் தெளிந்து சிந்தியாய், எப்பவும் அதையே சேர்த்துக்கொள் என்று சொல்கின்றார். எப்பவும் அதையே நினச்சிக்கோனர். இந்த இடத்துல திருவாமொழியோ நம்ம பட்டியலில் ஊரையும் கொண்டாடுறாரு. இப்படி அனுஷ்டானம் இருக்கான்னா, திருமாலின் சோழமலையே திருப்பார்கடலே என் தலையே. அதே மாதிரி திருவேங்கடத்தை சொல்லிட்டு ஒன்றுமே தோட நம்ம குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னு ஞால மலர்ந்த பிரான் பரன் சென்னிசே திருவேங்கட மாமலை ஒன்றுமே தோட நம்மனை ஓயுமே. ஆழ்வார்னு சொல்கிறார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே குலசர் ஆழ்வார். அதனால்
மகான்கள் பிறந்த ஊர் விசேஷம், மகான்கள் திருவடி சம்பந்தப்பட்ட நதி விசேஷம். அந்த இப்போ எல்லாருமே இந்த ஊரோட சொல்கிறாங்க இல்லையா, வன்குருகூர் செடகோபன், பொருநாள் சங்கனைத்துறை வன்குருகூர் செடகோபன். ஆகவே ஒரு அதாவது ஆழ்வார் மட்டும் விசேஷம் இல்லை, ஆழ்வார் அவதரித்த ஊர், நாடு, நகரம் எல்லாமே. அதனால் ஆழ்வார் திருவிழே சரணம் அப்படின்னு இருக்கிறவா அவர் நாட்டையும் வணங்கணும், ஊரையும் வணங்கணும், நதியை வணங்கணும். இந்த ஆழ்வார் திருவிகளே உபாயம் உபேயம் அப்படின்றத இந்த 2வது தனியன் காட்டி கொடுக்கிறது. 3வது தனியன் சொட்ட நம்பிகள். சொட்ட நம்பிகள் யார் என்றால் அளவந்தாடே திருக்குமாரர். இந்த சொட்டை குளம், சொட்டை குளத்தீர் வந்தீரோ என்று குருகாலப்பன் சாட்சியாக சொல்லுவார். சிறந்த குலம். இதில் என்ன அப்படின்னா, நாதமணி ஒரு தனியாக பண்ணார், அத்தோட திருப்தி அடையலை. அவருடைய புள்ள ஒரு தனியை என்ன பண்ணார், திருப்தி அடையலை. அவன் பேரா ஒரு யார், ஈஸ்வரமணியுடைய பேர, அவருடைய பிரபோத்திரன். அப்படி இந்த பரம்பரையாக அந்த திருவாமொழியில் அவளுக்கு ஈட்டை காட்டுறார். திருவாமொழியில் ஈடுபட்ட குடும்பம்ன்றத இது ஒருத்தர் 2 பேர்னு இல்லாத நாதமணி, நம்ம 2 இடத்து பெற்றவர் நாதமணிகள், அவர்கிட்ட இருந்து வந்து அவர் குமாரர், அவருடைய குமாரருடைய பேரர் சொட்ட நம்பி, இது வரைக்கும் அந்த தனியன்கள் அமைஞ்சிருக்கு. இதில் மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை இல்லாது இறந்தேன். அதாவது என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார், மனத்தாலும் அதாவது நெஞ்சினாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும், திருநகரையே ஆதரிப்பவர்கள். இந்த சாதாரணமாக திருவாமொழியில் நம்ம ஒவ்வொரு 10 பாட்டு வரத சடகோபன் கை கூப்புவார். அது என்ன காரணம்னா, அது ஒரு ஸ்லோகம் இருக்குது நம்ம சம்பிரதாயத்தில். எத்கோ சகசிரம பகந்தி தமாம் சிம்சாம் நாராயணோ வசதியற்ற சதங்க சக்கர என்மண்டலம் சதிகத பிரணமந்தீப்ரா தத்மயனமோ மணியோட பாஸ்கராய என்று நம்ம நாதமணிகள் பண்ணது. அந்த சடகோபனுக்கு கையெடுத்து சேவிக்கிறோம் அப்படின்ற அனுஷ்டானம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதான் சொல்கிறார், மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் மனத்தார். யாரோ ஒருத்தர் திருவாமொழி சேவிக்கிச்ச சடகோபனத்தை கைகூப்பலைன்னா அவன் பாவின்றார். அவள்கிட்ட கிட்ட போகக்கூடாது. யார் ஒருத்தர் சடகோபனை சந்தோஷமாக சேவிக்கிறாளோ அவர்களை தவிர நான் கிட்ட போக மாட்டேன். தனத்தாலும் ஏது குறை, எனக்கு ஒன்றும் குறையில்லை, ஐஸ்வர்யத்தையும் குறைவில்லை, எந்த சமமும் இல்லை, செல்வத்தினாலும் குறைவில்லை. இந்த தனத்தாலும்னா பணம்னு அர்த்தம் இல்லை, அந்த ஆழ்வாருக்கு மனசால பண்ணுற கைங்கரியங்களில் குறைவில்லை. பெருமாளை நம்ம நினச்சிட்டோம்னா அவன் நமக்கு எல்லாம் செய்ய தயாராக இருக்கான். ஆழ்வார்களும் ஆச்சாரங்களும் அதே மாதிரி தான் இருக்கார். அதனால் இந்த இடத்துல சொல்லிட்டார், சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து, நமக்கு அவருடைய திருவடிகளே நமக்கு உத்தேசம் என்று சொல்கிறார். திருக்குறுவதனை உலங்குள் ஞாலத்து வயமேன் உண்மை விய கொண்டு போவதில்லை ஆழ்வாரே அருள் செய்கிறார். அதனால் திருக்கூறுவன் நினைக்கிறவானே எனக்கு உத்தேசியர், யார் அங்கே நினைக்கலையோ அவன் அவங்களுக்கு உத்தேசியர் இல்லை என்று காட்டுகின்றார். ஆழ்வார் திருவிழையே சரணம். நம்ம சம்பிரதாயத்தில் சந்தை சொல்லிச்ச ஆழ்வார் திருவிழையே சரணம், எம்பெருமானார் திருவிழையே சரணம், ஜீய திருவிழையே சரணம் தனித்தனியாக சொல்கிறது உண்டு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிழையே சரணம், பராங்குஷ பரகால எத்தின்னு சொல்கிற மாதிரி. இங்கே இடத்துல ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்னு சொல்கிறன்றதுக்கு காரணம் இருக்குது. ஆழ்வார் ஈன்ன முதல் தாய், வளர்த்தது தாய் இவர், அவருக்கு அப்புறம் திருவாமணி வளர்த்தவர் மணாள மாமனே. இந்த 3 பேருமே நம்ம சம்பிரதாயத்தில் அருள் செய்களை வளர்த்த பெரியவா. அடுத்தது அனந்த ஆழ்வான்னு அருள் செய்கிறார். அந்த தனியன் என்னென்னா, ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷன் முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷன். ராமானுஷன் சொன்னாலே நான் சில பெரியவாள்லாம் பார்த்துருக்கேன். அவள் என்ன பண்ணுவா, வேர்த்து இந்த ராமானுஷா அப்படின்வா, தானம் வந்தா ராமானுஷா அப்படின்வா. அந்த மாதிரி எம்பெருமானார் சதா சர்வகாலம் நினைக்கிற பெரியவாள்லாம் இருந்த காலம்தான் இது. இப்போ தான் கொஞ்சம் இப்படியே போயின்னு இருக்கு. அதனால் எம்பெருமானார்னா என்னமோ பக்கத்தில் ராமானுஜர் இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு இருந்த பெரியவாளெல்லாம் நான் சேவிச்சிருக்கேன் அந்த காலத்தில். ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமணி, அவருடைய பெருமை யாராலையும் குறைச்சி சொல்ல முடியாது. இன்றைக்கி எம்பெருமானார் தரிசனம்னே பேர் வச்சுட்டா. கடைசியில் பெருமாள் ஆரம்பித்து ஆளவந்தார் வரை வந்த தரிசனத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு பேர் வச்சுட்டார். வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், திருவடிகளை சேவிக்கின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோவன்
செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறார். எதுக்காக இவரை பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, என்னுடைய மனசில் திருவாய்மொழி மறக்காத எனக்கு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்போது திருவாய்மொழியினுடைய தாய் யார்? நம்மாழ்வார். வளர்த்த யார்? எம்பெருமானார். செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாது. அடுத்த பாட்டில் அது சொல்கிறாரு, அடுத்த தனியனில் வருது. அதனால் இந்த இடத்துல மாறன் அடிப்படையில் இந்த அதாவது ஒரு அனுஷ்டானம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமானுஜமுனிதான் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகிறேன். ஏன்னு கேட்டால் ராமானுஜமுனி தான் ஆழ்வாருடைய திருவடி நிலையாச்சு. ஆரம்ப காலத்தில் எம்பெருமானார் திருவதாரத்துக்கு முன்னால் நம்மாழ்வார் திருவடி நிலையை மதுரகவின்னு சொல்லுவார். ஆழ்வார்கள் திருவடியை அப்படி எப்படி சொல்லுவார். ஆனால் எம்பெருமானார் அவதரித்த பிறகு, ராமானுஜமுத்தந்தாதி அவதரித்த பிறகு எல்லா ஆழ்வார்களுக்கும் திருவடி ராமானுஜன். ராமானுஜன் தான் அவருக்கு மேற்பட்ட ஆழ்வார்களுக்கெல்லாம் திருவடியாக இருக்கார். அதை தான் விவரித்து சொல்கிறது ராமானுஜன். ஆழ்வார்கள் பால் கொண்ட பிரேமையை விளக்கி கூறுவது தான் ராமானுஜந்தாதி. அவரை நான் எதுக்காக வருகிறேன் என்றால், இந்த செந்தமிழ் வேதம், வேதம் தமிழ் வேதம், செந்தமிழ் வேதம், சித்தம் சிறுகாலை, காலே சிறுகாலே, சித்தம் சிறுகாலை அப்படின்னா வேதத்திலையும் வேதம் சிறப்புடையது, தமிழ் வேதம் அதை விட சிறப்புடையது, செந்தமிழ் வேதம். இப்போ செம்மொழின்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த கான்செப்ட் இந்த கொள்கை அந்த காலத்திலேயே கணியன்லேயே இருக்குது. மொழி செம்மொழி, இந்த செம்மொழின்றாள். இப்போ சொல்கிறாள் நான் செம்மொழி. எந்த காலத்தில் தமிழை செந்தமிழ்னு சொல்லியிருக்காரு ராமானுஜர். அதுக்கு அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காரு செம்மொழி தமிழ். அதனால் இதே மாதிரி இதுலேயும் ஒரு இது இருக்குது. எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தமராசா பொங்கு புகழ் மங்கையர்வன் ஈந்தமரை 1000 அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா என்று பிரார்த்திக்கிறார். அங்கேயும் இதே தான், இந்த மாதிரி தான் பிரார்த்திச்சுக்கிறார். அதையும் இந்த இடத்துல நம்ம சேர்த்து பார்க்குற போது நம்ம எந்த பிரபந்தம் சேவித்தாலும் எம்பெருமானாரையும் நினச்சிட்டு பண்ணணும். அதனால தான் ஆழ்வார் பெருமானார் ஜீவன் எம்பெருமானாரை சேர்த்துக்கிறார். அந்தந்த ஆழ்வார் வழியை சொன்னால் போகிறதா அப்படின்னா, அது நமக்கு வரணும்னா நம்ம ஆச்சாரியன் மூலமாக அனுகிரகம் பெறணும். அந்த ஆச்சாரியன் ராமானுஜன். எல்லாருக்கும் ஆச்சாரியன்ற சப்தத்துக்கு ராமானுஜன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே அந்த ராமானுஜ ரகசிய திரயத்தில் சொல்லியிருக்கேன். அடுத்தது, வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல் ஆன தமிழ்முறைகள் 1000ம் ஈந்த முதல் தாய் கடவுவன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுஜன். இது அழகான பாசுரம். பட்டர் அருளி செய்தது. பட்டருக்கு 2 தனியன் உண்டு. அதுக்கப்புறம் இருக்கு ஒன்று. இந்த பட்டர் அருளி செய்த தனியனில் என்ன விசேஷம்னா, வான் திகழும் சோலை, அந்த திருவரங்கத்தை சொல்கிறார். வண்டின முரளம் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, குண்டல் மீது அணவும் சோலைன்னு சோலை ஊறுது. ஆகவே வான் திகழும் சோலை, ஆகாரத்திலும் உயர்ந்த மரங்களை உடைய சோலைகள். மதில் அரங்கர், சப்த பிராகாரத்தில் எழுந்துள்ளிருக்கார். அரங்கர் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள். வன்புகழ் மேல் அவருடைய திருக்கல்யாண விஷயங்களை தமிழ் மரங்கள் 1000 பாசுரமும் இன்னும் முதல் தாய். இப்போ என்ன எடுத்து பட்டர் ஆரம்பிச்சு என்ன சொல்லிவிட்டார்? திருவாய்மொழி ரங்கநாதன் பாசுரம்னு சொல்லிவிட்டார். அவருடைய திருவள்ளுவர் அப்படியே சொல்லிவிட்டார். இதை ஈன்ற முதல் தாய் சடகோபர். முதல்ல நமக்கு சொன்னவர் சடகோபர். மொயம்பால் மொயம்புனா மிடுக்குன்னு அர்த்தம். மொயமைன்னா மிடுக்குன்றது ஒரு கம்பீரமாக மிடுக்கா வரான்னு சொல்கிறார் இல்லையா, அதை மிடுக்கோடு வளர்த்தவருங்கிறார். அதை பயந்தன் நல்ல மிடுக்கோடு வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். செந்தமிழ் மேதம் வரைக்கும் பெறாத உள்ளம் பெறன்ற மாதிரி அந்த இடத்துல என்ன விசேஷம் இங்கே எப்படி வியாக்கியானம் கொடுக்குறோன்னா, கண்ணனை பெற்றவள் தேவகி. தேவகி புலம்பல் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தேவகி புலம்பல் அதுவே அவன் நான் ஒன்றுமே ஒன்றும் கட்டிட பெற்றேன் அடியேன் காணுமாறனில் ஒன்றில் ஒரே வார்த்தை அழுதுட்டா எல்லாத்தையும். குழந்தை பற்ற தான் தெரியும். புண்ணியவாதகம் கூட இல்லை பக்கத்தில். அது புண்ணியாச்சந்திரன் கூட யசோதா குழந்தை பெற்றவ. குழந்தைக்கு சோதனை ஒன்றுமே இல்லை பாவம். குழந்தை பெற்றாலே ஒழிய
அதுக்கப்புறம் பிற்காலத்தில் கல்யாணம்லாம் பார்க்கணும் ரொம்ப வருத்தப்படுறா. அந்த தேவகி புலம்பல் காரணமே உண்மையான புலம்பல் தான் வருது. அந்த அப்படிப்பட்ட தேவகி சிரமப்படுறா. இந்த ஆழ்வார் அனுகிரகிச்சத ஒழிய அதை வளர்க்குறதுக்கு பல சிரமங்கள் இருந்தது. காரணம் என்ன? ஆச்சாரியத்தில் சொல்லப்படுறது, இது தமிழ் பிரமாணமாகாது, ஒத்துக்க மாட்டோம். ரொம்ப சிரமங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த திருவாமொழிக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நாங்கள் பிரமாணமாக ஏற்றுக்க மாட்டோம். சொன்ன விஷயங்களாக கனமான விஷயங்கள் திருவாமொழியில், ஆனால் இது திராவிட பாஷையில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் பிரமாணம் எவ்வளவோ சிரமங்கள் எல்லாத்தையும், அதுவும் அந்த காலத்து சோழர்கள் காலத்தில் சைவ கோஷ்டமான சமயத்தில் அவர் இதெல்லாம் தாக்கு குடித்து வளர்க்குறார். அதை தான் சொல்கிறா. எதை போலேன்னு சொன்னால், இந்த தேவகி பெற்ற பிறகு அந்த குழந்தை வளர்றது, எப்படி வளர்றது, அதை எப்படியெல்லாம் அதுக்கு பால் ஊட்டுறா, சீராட்டுறா. அந்த பெரியாழ்வார் திருமொழியில் அந்த முழுக்க அந்த யசோதை புராணம் தான் அது. குழந்தை மார்பில் அடைச்சிக்கிறது, அரவணையாயிர முன்னத்தையில் வெண்ணை இடங்குணங்கும் விளையாடு குளிப்பாட்டவா கை எல்லாம் எவ்வளோ அனுபவித்து அதை இந்த குழந்தையை வளர்க்குறார். அந்த மாதிரி அவ்வளவு சிரமப்பட்டு அந்த திருவாமொழியை வளர்த்தார். எப்படி வளர்த்தார் திருவாமொழினா, முதல்ல ஓர் உரை தான் செஞ்சால் அதோட முடிஞ்சிட போகிறதேன்னு சொல்லி திருக்குறுகை பிரதானம் பண்ணலான்னு வச்சு தெல்லார் வடக்கு அதை முதல்ல சொல்லிச்சு. பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெல்லார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாளயோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர்னு நஞ்சே போடுன்ற பாசுரத்தில் எண்பமிகு 6000 ஆய்ந்து பண்ண நஞ்சியர் 9000 24,000 பெரியவாச்சான் பிள்ளை ஈடு 36,000 அதுக்கப்புறம் 12,000 படி இவ்வளவு பண்ணது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமே எத்தனையோ பெரியவாள்லாம் கூட அந்த உரைகளை ஒட்டி அதுக்கு அருமதங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆக இன்றைக்கி ஈடு அந்த பின்னால் அந்த எந்த கிரகணம் பகவத் விஷயம்ன்ற ஒரு பெரிய வால்யூம். அதில் அந்த முதல் ஸ்ரீபதி, 2வது ஸ்ரீபதி, 3வது ஸ்ரீபதி படித்தாலே சம்பிரதாயமே தெரிஞ்சு போயிடும். 3 ஸ்ரீபதியிலே சம்பிரதாயமும் திருவாமொழியும் தெரிஞ்சு போயிடும். எப்படிப்பட்ட கனமான பிரமாணங்கள்லாம் காட்டியிருக்கா அப்படின்னா அது மட்டும் இல்லை, எம்பெருமானார் இந்த திருவாமொழி வளர்கிறதுக்கு இவ்வளோ ஏற்பாடு பண்ணார். அது மட்டும் இல்லை, அவர் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு இது கொண்டு பாஷ்யக்காரர் சூத்திரங்களை ஒருங்க விடுவர் அப்படின்னு ஒரு ஆச்சார விதி சூர்ணம் இருக்கு. அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குச்சு, திருவாய்மொழியை நினச்சிட்டு கொடுக்குறார் அப்படின்னா எப்படி? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமாண்ணா? உயர்பார உயர்னாலும் உடையவன் எவனவன் அந்த இடத்துல சொல்லச்சு, நிக்கலதோஷ ரஷ்ய அனவதிகாதிஷ அசங்கேய கல்யாண குணகண பரமபுருஷ இத்தியபிதீயதே. பிரம்மத்தை பற்றி சொல்லச்சு, தோஷம் இல்லாதது, அனவதிகா அசங்கேய கல்யாண குணகணா, உயர்வர உயர்நலம், அந்த அசங்கேய குணம். அதனால் பரமபுருஷா இத்தியபிதீயதே. பரமபுருஷன்றதுக்கு பரம பெரிய, புருஷன் ஆள், பெருமாள். நம்ம பெருமாள்னு சொல்கிற சப்தம், நம்ம இன்றைக்கி நம்ம சாதாரண பெருமாள்னு சொல்கிற சப்தம் எம்பெருமானுடைய பரமபுருஷன்றத்தினுடைய தமிழாக்கம். அது பரமன்றது எதை குறிக்கிறது? பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மன்னு பெருசு, பெரிய அப்பனை, பெருமானப்பனை, ஒருத்திறனப்பனைன்றார். பெரிய அப்பன்னு திருவள்ளுவர். ஆகவே இந்த பாஷ்யக்காரருடைய சூத்திரங்களில் நிறைய இடங்கள் இந்த இதில் அதில் திராவிட இதுன்னு சொல்லாமனாலும் இதை திருவள்ளுவத்தில் வச்சுன்னு பண்ணாருன்னு. இதுக்கு அன்னங்கராச்சார சுவாமி, காஞ்சிபுரம் மகாவித்வான் அன்னங்கராச்சார சுவாமி ஒரு கிரந்தமே பண்ணிருக்கார். எந்தெந்த இடங்களில் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இதுவும் திருவாமொழி ஒத்து காட்டுறது. அது மட்டும் இல்லை, அழகமனோளச்சியர் இந்த ஸ்ரீபாஷ்யம் முதல் 20 பாட்டுன்னு ரெவனோட ஐக்கிய கண்டியம்னே பண்ணியிருக்கார். ஆகவே இந்த திருவாமொழி வேறு, ஸ்ரீபாஷ்யம் வேறு அப்படிலாம் கிடையாது. ரெண்டும் ஒரே விஷயத்தை சொல்கிறது. இது வடமொழியில் சொல்கிறது, இது தென்மொழியில் சொல்கிறது. இது பகவத் விஷயம், இது பிரம்மசூத்திரம். அதனால் இப்போது ஒரு சின்ன விஷயம் இங்கே தான் முக்கியமான விஷயம். வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல்
இன்ன தமிழ் மறைகள் 1000. இந்த இடத்துல இந்த பெரியவருடைய அந்த நுட்பமான விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். ஆச்சாரியத்தில் 218வது சூத்திரத்தில் பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரத்துவ, காரணிகத்துவ, சரண்யத்துவ, சக்தத்துவ, சத்தியகாமத்துவ, ஆபத்சகத்துவம், ஆர்த்தி ஹர விசிஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். 10 குணங்கள் சொல்கிறார். 10லையும் சொல்கிறார். முதல்ல என்ன பண்ணியிருக்கார்? அப்போ வியாக்கியானத்தில் முதல்ல எந்த பாட்டு இந்த விஷயத்தை சொல்கிறது, அது ஸ்ரீரங்கம் கருங்குறும்புகளில் எங்கே இருக்குது? ஒரு பாட்டுக்கு இந்த குணம் சொல்லிருக்கு இல்லையா? இந்த 1000 பாட்டில் இருக்கிற 10 குணங்களையும் 10 பாட்டில் இருக்குதுன்னு காட்டுறார். எப்படிப்பட்ட ஒரு ஞானம் வரும்? முதல்ல பரபரன், முழுதுண்ட பரபரன், அது 1:8 திருவான்மையில் இருக்கு. முழுதுண்ட பரபரன். இங்கே வடிவுடைவானோர் தலைவனே, கங்குல் மகன் இல்லை, கங்குல் மகனில் வலுடைவான தலைவனே. அடுத்தது இது பரத்துவம். காரணத்துவத்துக்கு சோராதய பொருட்கம் மாதிரியாம் சோதிக்கே. இங்கே முன் செய்தி வலக முண்டு முன் அளந்தாய் விண்ணோர் முதல் 7:2 7:2 கங்குல் மகளில் இருக்கு. அந்த ஒரு அடிக்கு வியாக்கியானம் இது. வாந்திகழம் சோலை மகளிரங்கர் ஒன்புகள் மேல் ஆன தமிழ் மறைகள் 1000. அடுத்தது 3வது வியாபகத்துவம். முழுதுமாய் முயன்ற இங்கே கத்திலி உன்னை காணுமாறுருளாய் என்னுடையாவே. அடுத்தது 4வது நியந்திரத்துவம். வியாபகத்துவம்னா உள்ளுக்குள்ள வியாபிச்சு நிற்கிறது. மருகலீசன் நியந்திரத்துவம் 4:1 இவர் பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் 10 நின்னானே. அதாவது நியந்திரத்துவம்னா நியமிச்சு நடத்துறது, இன்பம் கொடுக்குறது, துன்பம் கொடுக்குறது, கோவிலுக்கு போகாத எல்லாத்தையும் பண்ணுறது, எல்லாத்தையும் அதான் பண்ணுறது. அடுத்தது காரணிகத்துவம். அப்படின்னா அவன் அருள் செய்து அடிய உன்னோடுமானானே. இங்கே இவள் திறத்தருளாய். அடுத்தது ஏறு சேவகனார்க்கு என்னை முழல் என் மீன்களே சரணித்துவம். பரங்கோள் ஆழமல்லாலே யாவர்க்கும் மண் சரணே சரணித்துவம். 10 நின்னானே. எவ்வளோ அழகாக அந்த வியாக்கியானம். அதாவது அந்த ஒரு பிரதீயத்துக்கு பெரியவா இது எதிரேன்னு எடுத்து சொல்கிறத ஆச்சாரிய இதயத்தில் இருக்குது. இந்த விஷயம் ஆச்சாரியத்தில் இருக்குது. அடுத்து எண்ணிலா பெருமாயனே சக்தித்துவம். அதுக்கு அலைகடல் கடந்த அவாரமுதே. இல்லை சாதாரண வேலையாது. மலை உட்காந்துக்கிறது, தானே கீழே போய் அவதாரம் எடுத்துக்கிறது, இந்த பக்கம் எடுக்க அந்த பக்கம் எடுக்க, அது ஒரு தனி சரித்திரம். பாகவத்தில் பார்க்கணும். அந்த அலைகடல் கடந்த ஆரம்பத்துக்கு சரித்திரத்தை பாகவத்தில் பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது சத்தியகாமத்துவம். தெய்வமாராவா திருமகள் பூமியேவ மொத்தமுறாட் செய்வார். இங்கே என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நிலமகள் கேள்வனே என்னும் ஆய்மகள் அன்மனே என்னும். அதாவது என்ன அர்த்தம்னா சக்தியாலே நித்தியமாக கற்பித்த பத்னி பரிஜனங்களே சத்தியகாமத்துவம் அப்படின்னு கேட்கணும். அப்புறம் எண்டி செய்யும் கேழும் மேலும் முத்தம் உண்ட பிரான் ஆபத்சகத்துவம். இங்கே சொல்கிறார் இவ்வளவு கொண்டு முடிந்த இவ்வளவு முண்டு வந்தாய் என் செய்ய திருமணம் கேட்கணும்னு பேசுகிறார். அடுத்தது ஆர்த்திகரத்துவம். ஆர்த்திகரத்துவம்னா பிறவி துன்பம் நோக்குதல். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற வாக்கியங்கள் தான். சுருகுழல் கமலக்கண் கன்னிவாய். அது இதில் முகில் வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி வீழ்ந்தவன். இது ஆர்த்திகரத்துவம். பிறவி துன்பம் நீக்குதல், பெருந்துன்பம் நீக்குதல், இதெல்லாவற்றையும் உடைய விசிஷ்டன்னா விசேஷங்களே உடையவன். அதனால்தான் வாந்திகழும் சோலை மதிலரங்கர். இந்த வாந்திகழும் சோலை மதிலரங்கர் அதாவது எப்படின்னு கேட்டால் பூலவம் சுற்றிவா. ஒருத்தர் பூலவத்தையே சுற்றினார், ஒருத்தர் பெருமாள் தாயர் அப்பா அம்மா பிரதர்ஷனம் பண்ணார். 2 ஒரே பலன்தான். அந்த மாதிரி இந்த வியாக்கியாதாக்கள் திருவாரூர் முழுக்க எடுத்து சொல்லலாம். எல்லாம் இங்கே இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லி திருவரங்கத்தை திருவண்ணாமலை சேவிச்சு இவ்வளோ இந்த 10 குணம் அவருடைய இருக்குதுன்னு காட்டி விட்டார்.
பட்டர் வாக்கு அப்படியே வாந்தி கழும் சோலை மதுரை ரங்கர் வன்புகள் மேல் ஆழ்ந்த தமிழ் ஆயிரம். ஆகவே இந்த தனியன் ரொம்ப அருமையான தனியன். தனியனுக்கு அமைஞ்ச அந்த அதை விளக்க வந்த ஆச்சாரியத்தை சூர்ணிகை ரொம்ப அற்புதமான சூர்ணிகை, ரொம்ப அருமையான சூர்ணிகை. அடுத்தது மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகன் ஓர் யாழினிசை வேதத்தியல். இந்த இடத்துல மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகைரோன் யாழினிசை வேதத்தியல். வேதத்தியல் இனிமையான வேதத்தியல். இது இசைத்தமிழ், அதனால்தான் இது பண்ணிசையெல்லாம் உண்டு. இது விஷய வைலட்சண்யம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. குருகையரோன் யாழினிசை வேதத்தியல். திருநெல்வேலியிருந்த ஆழ்வாருடைய வீணாகானம் போன இந்த திருவாய்மொழி மிக்க இறை நிலை பரத்துவம், மெய்யாம் உயிர்நிலை ஆத்மா, தக்க நெறி உபாயம், தடையாகி விரோதி, ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன். அப்போது திருவாய்மொழி அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அர்த்த பஞ்சகம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அர்த்த பஞ்சகம்னா என்ன அப்படின்னா, பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்திச்ச பிரத்யகாத்மனः பிராப்திபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதினः வதந்தி சகலா வேதா இதிகாச புராணகா முனையச்ச மகாத்மானோ வேத வேதாந்த பாரகா. இது விருத்தகாரித ஸ்மிருதியில் இருக்கிற ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அடையத்தக்க பரம்பொருளின் தன்மை பிராப்திய பிரம்மண ரூபம், அடைபவனான ஜீவாத்மாவின் தன்மை பிரத்யேகாத்மனா, பிராப்திபாயம் அடையும் வழி, பலம் பிராப்து அதாவது அடைந்து பெறும் பலன், விரோதினா தடை ஆகியவற்றை இதிகாச புராணங்களோடு கூடிய எல்லா வேதங்களும் வேத சப்தார்த்தங்களையும் அறியும் மகாபுருஷர்கள் உரைக்கின்றனர். இப்போ 5 இந்த 5 ஒன்றொன்னா நம்ம எப்படி இதில் திருவாய்மொழியில் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சாரிய கிரதயத்தில் 3 சுருக்கி 5 உயரத்தின் அணை 1 பயில் ஏறு கண் கரு வீடு சொன்னால் ஒரு கொண்ட நோத்த நாளும் எம்மா ஒழிவில் நடுவே என்கிற 20 விசதமாக்கி 80 பரப்பையாலே 5 அருளினன். இந்த ஒரு சூத்திரத்தை புரிஞ்சின்றாலே இந்த தனியனுக்கு அதான் வியாக்கியானம். இந்த தனியனுக்கு அதான் வியாக்கியானம். முதல்ல திருமந்திரம் சரமம் இது ரெண்டையும் விளக்குவதாக துவயம் அமைந்திருக்கிறது. அவருடைய பிரபந்தங்களில் திருவாய்மொழி அவர் மற்ற 3 பிரபந்தங்களை பற்றி விஷயம் விளக்குறதுன்றார். அங்கே இந்த 2 ரகசியம் இதை விளக்குற மாதிரி திருவாய்மொழி மற்ற 3 பிரபந்தங்களுடைய விஷயத்தை இங்கே விளக்குறது அப்படிங்கிறார். 3 சுருக்கி 5ன்றார். அர்த்தபஞ்சகத்தை சொல்கிறார். இடத்துல முதல்ல மிக்க இறை நிலை பரஸ்வரூபம். அதில் என்னென்ன பாசுறார்? உயர் தின் அணை 1 உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் தின்னன் வீடு முதல் முழுதுமாய் அணைவது அரணமேல் பூமாயாகம் புணர்வது ஒன்றுந்தே உலகம் உயிரும் மற்றும் இந்த 4 பதியங்களும் பரத்துட்டு சொல்கிறது. ஒரு சின்ன கேள்விகள், ஏன் முதல்ல தான் சொல்லிட்டீரு, திருப்பி அது எதுக்கு இன்னொரு சொல்ல சொல்கிறேன்? சொன்னதையே சொல்றது குற்றமாச்சே அப்படின்னா இல்லை. முதல்ல சொன்னது வேதச்சாயிலே சொல்கிறார். வேதச்சாயில வேதத்தை அனுசரித்து சுவானுபவத்தோடு முதல்ல சொல்கிறார். அதனால் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றா இருந்தாலும் வேறு வழி, அதாவது பரம்பொருள் எப்படி நிரூபிக்கிச்சு, வேதங்களை வச்சு நிரூபிக்கலாம், புராணங்களை வச்சு நிரூபிக்கலாம். அப்படி வடச்ச வேதச்சாயில் சுவானுபவமாக உடன்பாட்டில் பண்ணினது உயர்வர உயர் நலம் வேதத்தை. அடுத்தது திண்ணன் வீடு இதிகாச புராணங்களுடைய சரித்திர சென்று பரோபதேச முகத்தாலே உடன்பாட்டாலும் எதிர்புறமுகத்தாலும் விளக்கிறார். இப்போ முதல் சொன்ன விஷயம் வேறு
பரத்துவம் மேட்டர் ஒன்று தான் செய்தி, ஆனால் அதுக்கு இது வித்தியாசம் இருக்குது. அடுத்தது மோட்சப்பிரதன், அனைவதரணம் மேலே மோட்சப்பிரதன்னு காட்டுறார், அதான் பரம்பொருள், அந்த விஷயத்தை சொல்கிறது. அடுத்தது ஒன்னும் தேவம் அர்ச்சையில் பரத்வம், நம்ம கோவிலில் இருக்கிற பெருமாள் அர்ச்சையில் பரத்வம், அந்த விஷயத்தை அதை விளக்கிறார், அதுதான் அங்கு விசேஷம். அடுத்தது ஆத்மஸ்வரூபம் மெய்யாமொழி நிலைக்கு பயிலும் சுடரடி மூர்த்தி பங்கைய கண்ணனை ஏராளுமுறை ஓனும் கண்கள் சிவந்து கருமாமணிக்கு மலமேல் 371 481 881 891. அதில் பயிலும் சுடரடி மூர்த்தியில் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருந்த போல அடியார் வரைக்கும் அடிமைப்பட்டிருக்கிறது ஆத்மஸ்வரூபம். உற்றதும் அடியார் கடிமை பெரிய திருமொழியில் பெருமாளிட பக்தியாக இருக்க என்ன போகிறாது, அவன் அடியார் வரைக்கும் வரணும், அதுதான் பயிலும் சுடரடி மூர்த்தி ஆத்மஸ்வரூபம். அது பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் மட்டுமில்லாமல் பாகவதர்களுக்கும் அடிமைப்பட்டிருத்தல் ஆத்மஸ்வரூபம். ஏராளுமுறை யோனும் எம்பெருமான் அடிமைக்கு புறம்பாக உள்ள எல்லாமும் எனக்கு வேண்டான்னு இருக்கிறது. இதில் ஆளவந்தாருடைய இதில் நதேகம் ந பிராணான் நசுகமதே இதாபிலட்சிதம், அந்த அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஆழ்வாழ்ந்து ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கார் ஆளவந்தார். கண்கள் சிவந்து, இந்த சரீரத்திலிருந்து வேறுபட்டது ஆத்மா, அது ஞான ஆனந்தமானமா விலட்சணமாக இருப்பது. கருமாணிக்கு மலமேல் இவ்வான்மாவிற்கு தன்மை இறைவனுக்கு மட்டும் ஆட்பட்டிருத்தல், பரதேவதைகளுக்கெல்லாம் ஆட்படாதிருக்கிறது, அது முக்கியமாக. ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி 4 பதியங்களில் சொன்னார். உபாய ஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபத்தை சொல்லிடலாம், விரோதி ஸ்வரூபம் சொல்லிடலாம். வீடு சொன்னால் ஒரு கொண்ட வீடு மேன்முத்தவம், வீடு செய்து 1 2 1 சொன்னால் விரோதம் இது 3 9 1 ஒரு நாய் அமாய் 4 1 1 கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் 9 1 1. இந்த 4லையும் விரோதி ஸ்வரூபத்தை சொல்கிறார். பகவானுக்கு வேறுபட்ட பொருள்களுக்கு பத்துகைக்கு அகங்காரமும் அகங்காரமும் ஆபத்து, அதை விடணும், விட்டுடு விட்டு. அடுத்தது சொன்னால் விரோதம், அடிமை செய்ய தகாதவாள் என்று அடிமை செய்தல் சுரூபகேத்து விரோதி. தகுதியில் சுவாமி அடிக்கடி சாதிப்பார், அது தகுதி இல்லாதவாளை நம்ம பின்னால் போகக்கூடாது, அவளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, அருமையாக சொல்லுவார். அதுதான் விரோதி ஸ்வரூபம். அது தகுதி இல்லாதவாளை தான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அடுத்தது ஐஸ்வர்யமும் கைவல்யமும் விடத்தக்கன, பணம் பரிசு இல்லை, கைவல்ய மோட்சமும் நமக்கு வேண்டாம், அதான் ஒரு நாயகன். கொண்ட பெண்டிரில் சரீர சம்பந்தமாக வருகின்ற பந்துத்துவம் உறவு முறையெல்லாம் விடத்தக்கது. ஏன் கொண்ட பெண்டிர் மக்களுத்தா சுத்தத்தை கண்டதோ பற்றதால் காதல் மத்த யாரும் இல்லை. பொருளை உண்டாகி போத்தன் நேற்று எழுவர் இருள் ஞாலத்து என்மை காணில் என்னே என்பாரும் இல்லை. ஆக இந்த 4 விரோதி ஸ்வரூபத்தை காட்டுற பதிகங்கள். அடுத்தது உபாய ஸ்வரூபம். 114 114 பாதியிலேன், அது வானமாமலை பாசுரம். கைமுதல் இல்லாமை கைமாறு நான் ஒன்று காண்கின்றேன் ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். இந்த பாசுரம் பிரதீகம் இருக்க ரகசிய கிரந்தங்களில் 4 ரகசிய கிரந்தங்கள் வியாக்கியானங்களில் ஒரு 15-16 இடத்துல இந்த பாசுரம் வருது. இந்த கிரந்த சதுஷ்டயத்தில் அதிகமாக பிரதீகம் எதுன்னு பார்க்கணும்னு நான் ஒரு எடுத்தேன். அதில் இது 15-16 வியாக்கியான இடத்துல வருது. இது அடுத்தது மயர்வர மதிநல்ல மரணினான் அதிகமாக வருது. அடுத்தபடியாக 2 தான் அதிகமாக வருது, மிச்சமாக ஒரு 2 3 அப்படி இருக்கும். அது ஒரு எடுத்து அது அங்கேயே போயிடுது, அது ஒரு நோட்டில் வச்சுருந்தாரு, இங்கே போயிட்டு. 6ஆவதே 5 8 1 களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களையன்மத்திலே வேறு கதி இல்லாத அனன்ய கதித்துவம் மானே நோக்கு நல்லீர்
வைகளும் வினையேன் மெலிய என்று பக்தி பரவசப்பட்டமாய் முன்னாக நம்பெருமானுடைய மேல் சியாமங்கொள் தென்குருகூர் சடகோவன். அடுத்தது பிறந்தவாரம். நாகணம நம்பினான் சரணே சரண் நமக்குன்னு பிறந்த வாரம். அந்த பிறந்த வாரம் ஒரு விசேஷம் உண்டு. பிறந்த வாரம் மோகிச்சுட்டாரான். பிறந்த வாரம் ஐயோ கண்ணன் பிறந்தானா எப்படி வளர்ப்பான், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார். ஆழ்வாரே மோகிச்சாடம் மாற்றம். பிறந்த வாரம் கருமாணிக்கு மலமே உன்னால் எத்திரம் எத்திரம்ன்ற இடத்துல 10 அடி எத்திரம் லட்சம் மோகிச்சார். பிறந்த வாரம் மோகிச்சார். கருமாணிக்கு மலமேல் 3 மாதம் மோகித்துன்னு இருக்குது. அடுத்தது பலஸ்வரூபம். எம்மா ஒழிவில் நெடுவே 4 20 திருவாமொழியில் அர்த்தபஞ்சகத்தை சொல்கிறார். அதை விஸ்தரித்து என்பதையும் சொல்கிறார். ஆக திருவாமொழி அர்த்தபஞ்சகம் அப்படின்றத அழகாக சொல்கிறார். எம்மா தனக்கேயாக எனக்கு எம்மா வீடு எம்மா வீட்டின் அதுவே அதில் வந்து தனக்கேயாக எனக்குள்ளும் இதே இதில் கைங்கரியத்தில் தன் பொருட்டாக செய்தலாகிய இன்பம் வேண்டாம். எனக்காக செய்கிற கைங்கரியம் வேண்டாம். நான் ஏற்கனவே உபநியாசத்தில் சொன்னேன், தனக்காக செய்கின்ற கைங்கரியம் நரகத்தில் வசிக்கிற மாதிரி ஆகிடும். பெருமாளுக்கு நமக்கும் பெருமாளுக்கும் செய்தால் சொர்க்கம், பெருமாளுக்குன்னே செஞ்சால் அது வந்து மோட்சம் அப்படின்னு வார்த்தா மாலையில் ஒரு வாக்கியம் இருக்கு. ஒழிவில் காலமெல்லாம் இந்த ஒழிவில் காலமெல்லாம் வந்து ஆழ்வான் ஒரு என்ன நடந்ததுன்னா ஒழிவில் காலமெல்லாம்னே சொல்லுவாள் பகவத் விஷயத்தில். ஒழிவில் காலம்னு சொன்னால் என்ன அப்படியே மயக்கம் அப்படியே அந்த ஒழிவில் காலமெல்லாம் சொல்லிட்டு அன்றைக்கி உபன்யாசம் முடிஞ்சு போயிடுன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு உருக்குற திருவாமியில் உருக்குற பதிகம் ஒழிவில் காலமெல்லாம். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். அந்த கைங்கரியத்தினுடைய இதை பல சுலபத்தில் காட்டுறது. கைங்கரியம் பண்ணுறதுன்றது என்னன்னு கேட்டால் ஐயோ இப்படி செய்கிறானே என்று பெருமாள் சந்தோஷப்பட முடியாது பண்ணணுமா. ஐயோ நிறைய பண்ணிட்டேன் பெருமாளுக்கு, நிறைய நாள் வரைக்கும் பண்ணிட்டேன்னா ஒன்றால் என்ன பண்ண முடியும், நான் தான் ஒன்று இயக்கிறேன் நியந்திரித்தோம் நான் தானே. இன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு நினச்சா பெருமாள் நினச்சா தான் போக முடியும். இன்றைக்கி இந்த காரியம் செய்யணும், என்ன நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி அவன் திருவிழாங்கள ஒன்றும் நடக்காது. அந்த ஞானம் நமக்கு வரணும். அதனால் கைங்கரியம் வந்து இந்த ஒழுங்கல் காலத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. உத்தரவாக்கியத்தினுடைய பாசுரம் அது. திருவாமொழி வந்து தீர்க்க சரணாகதின்னு சாரசங்கிரகத்தில் காட்டியிருக்கார். 10 அது விஸ்தாரமாக காட்டியிருக்கார். ஆனால் 2 பாட்டில் துவயத்தை சொல்லுன்னா அகலையில் நிறைவன் அலர்மேல் மங்க உரமார்பா நிகழில் குழாய் உலகமுழாய் ஆழ்வானே நிகழவர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலங்களாடியன் வடிக்கீழே வந்து புகுந்தானேன்றது ஸ்ரீமநாராயண சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணமாக தான் ஒழிவில் காலம் எல்லாம். ஆகவே துவய சாரமே அதில் உத்தரவாக்கியத்துடைய சாரம் இந்த ஒழிவில் காலம். நெடுமார்க்கடிமை இது வந்து பலஸ்வரூபம். கைங்கரியம் பாகவதர்களுக்கு செய்யும் தொண்டின் அளவாக இருக்க வேண்டும். நான் பெருமாளை நிறைய செஞ்சுட்டேன், ஆனால் எல்லாரையும் வெய்வேன், அர்ச்சகாலை வெய்வேன், தீர்த்தகாரலை வெய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. பகவத் கைங்கரியம் பண்ணுறவாளாலும் நமக்கு தொழுகலம். அப்படி நம்ம பெருமாளண்ட மட்டும் இருந்தால் பெருமாளுடைய கைங்கரிய பரவாயில்லையே அந்த பாவத்தோடு நடந்துக்கணும். அதுதான் கைங்கரியம் பாவதர்களுக்கு செய்யும் தொண்டின் அளவாக இருக்க வேண்டும். அடுத்தது வேய்மறு தோழினை அதில் உந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் என்று அவருடைய மனநிறைவே நமக்கு வேணும் அப்படின்றது தான். அதனால் பலஸ்வரூபம் எம்மா வீட்டிலையும் ஒழிவில் காலத்திலையும் நெடுவார்க்கடிமையிலையும் வேய்மறு தோழிலையும் காட்டிவிட்டார். அடுத்தது எது விட்டு பற்றி அஞ்சு சொல்லி 5 ஆரம்பிச்சு. அர்த்தபஞ்சகத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் வாதிகேசரி அழகிய மனோலட்சியர் பண்ணியிருக்கார். ஒரே ஸ்லோகம். ஸ்ரீபதி சேதனஸ்யாஸ்ய ஹேதுத்வேன சமாஸ்ரிதா அனிஷ்டகானிம் இஷ்டஸ்ய பிராப்திஞ்ச குருதே ஸ்வயம். இது ஒரு ஸ்லோகம். இதை வந்து அவதாரிகையில் 12 படிச்சியர் காட்டியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் சேதனனுக்கு
உபாயத்வேன ஆசிரிதனாய் கொண்டு அனிஷ்ட நிவர்த்தியையும் இஷ்டமான பிராப்தியையும் சொப்பிராப்தியையும் தானே பண்ணி கொடுக்கிறான். அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அந்த விளக்கத்தையும் எனக்கு பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறார்? முதல் 2 பரஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கிறது, அடுத்த 2 ஆத்மஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கிறது, அடுத்த 2 பிராப்தி ஸ்வீகாரத்தை பிரதிபாதிக்கிறது, அடுத்த 7-8 பிராப்தி விரோத நிவர்த்தி பிரதிபாதிக்கிறது, 9-10 பிராப்தி பலசித்தியை பிரதிபாதிக்கிறது என்று அவர் காட்டுறார். ஆக இந்த மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நிலையும் தனையாயி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்வோன் யாழிசை வேதத்தியல். இதில் இந்த பிள்ளலவஞ்சி வியாக்கியானத்தில் நிறைய மேற்கோள்கள் காட்டுறார். அதையும் நம்ம பார்த்துருவோம். மிக்க இறைநிலையாவது தேவர்க்கு தேவர் மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ, மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. அடுத்தது தேவதேவனை பரஞ்சோதி நீ பரமாய் மிகுஞ்சோதி மூதுண்ட பரபரன் வானோர் இறை கழிவரும் தெய்வம் பெருந்தெய்வம் பெரிய வெப்பனை பெருமனப்பனை உருத்திரனப்பனை திருவுடை அடிகள் திருமகளார் தனி கேழ்வன் பெருமையுடைய பிரானார் திருமாமகள் கேழ்வா தேவா மிக்க இறை. இன்னொரு முக்கியமான சொல்கிறார், சோழப்பயத்துக்கு அச்சாவதாரத்தையும் சொல்கிறார். இந்த இடத்துல எளி வரும் இயல்பினன் அச்சாவதாரத்தையும் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் என்னிலும் வரும் என்னை நீ வேண்டுவன்கிறார். நம்பர் சொன்னாலே சோழப்பயத்துக்கு பெருமாளை சொல்கிறார். அடுத்தது மெய்யான் உயிர்நிலை, அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. பழவஞ்சியர் குரு எந்த எண்ணிலைமை எண் பெருக்கநல தொன்பொருள் உணர்வை பெற ஊர்ந்து நின்ன ஒன்னை வீடுடையான் உள்ளதும் மெய்மையை உள்ளவதான் ஒரு இந்த இடத்துல உள்ளது அவனுரு என்ற இடத்துல சரீர பாவத்தை காட்டுறார். அடுத்தது இது பாவத்தில் வரைக்கும் போகிறபோது சிறுமா மனுஷனா என்னை ஆண்டார் என்று ததிய பிரம்மா சொல்லுவது ஆக மெய்யாமுதலை ஆயிடுது. தக்க நெறி பரதந்திர சுரூபத்துக்கு அனுரூபமான உபாயம் நெறிகாட்டி நீக்கிதியோ, அது இது பெரிய திருவந்தாதி. நீயும்மா காட்டு நெறி, அதுவும் பெரிய திருவந்தாதி. கண்ணன் அல்லா இல்லை கண்டீர் சரண் எம்மையாளும் பரமர் பாகவதாள சொல்கிறார். நன்மை பெருத்தன்மை இப்படி தக்க நெறி பாகவதாள் மூலமாக பகவானை அவள் கைங்கரிமனை அடைகிறது கூட நல்ல வழி. அப்புறம் தடையாய் நிற்கிலும் ஊழ்வினை விரோதியாய் திரண்டு வர்த்திக்கிற பிராரப்த கர்மம் முன் செய்த முழுவினையேன் மோப்படா என்னும் பாரமாய பழவின பத்தருத்து. ஆக ஏன் இந்த இடத்துல சொல்கிறாருன்னா நம்மளுடைய அவைவியே எல்லாரும் சொல்கிறது அந்த கிரமத்தில் வியாக்கியானத்தில் காட்டுறார். பொல்லா அவழுக்கும் அழுக்குடம்பும் போய் நின்று அதுவும் ஆழ்வாரே பண்ணது. அடுத்தது யானை என்னறிகளாதே யானை என்னனதே இருந்தேன் நீர் நுமதன் இவை வேறு முதல் மாய்த்து. இதில் அபச்சாரத்தை சொல்கிறார். விரோதி சுரூபத்தில் தடையாத்தில் பாகவதர் பண்ணுற அபச்சாரத்தை பெரிய விரோதி சுரூபமாக காட்டுறார். ஒரு பாகவதனை பார்த்து குள்ளன், இவன் நட்டை, இவன் கருப்பன், இவன் குட்டை, இவன் தாழ்ந்த ஜாதி, ஜென்ம நிரூபணம் ரூப நிரூபணம், அப்படி அவருடைய குறைகளெல்லாம் நம்ம பேசுறது. இவன் ஒரு சேரியில் இருக்கான், அந்த எங்கேயோ இருக்கான், அவன் திவதேச வாசம் இல்லை அவனுக்கு, இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. பகவதபச்சாரம் பாகவதபச்சாரம் சைக்காபச்சாரம் இதெல்லாமே விரோதி தான். சின்னவா ஏசவா அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா பாகவதாள்னா என் தொழுகுலம்னு நம்ம அவகிட்ட இருக்கணும். அவளை நம்ம மட்டமாக பார்க்குறது பெரிய விரோதி. வைஷ்ணவர் தினத்தில் ஜன்ம நிரூபணத்தை மூட்டி அனர்த்தத்திலே பரியவசிக்கும் அவர்கள் ஜன்ம நிரூபணம். இதுக்கு பிரமாணம் அமரோரங்கமாறும் வேதமோர் நாங்கள் மோதி பாட்சம். வாழ்வினையாவது வாழ்வு என்றபடி நின் தாழ்நக்கு வாழ்ச்சி வாழ்வெய்தி ஞாலம் போழவே
தனக்கேயாக எனக்குள்ளும் மீதே உந்தம் திருவுள்ளம் இடங்கிடந்தரும் நாங்கள் வியக்கம். ஏற்கனவே சொன்னது தான் இது. இப்படி ஆனந்திக்கை அவனடியார் நனிமா கிளவி இன்பமே நாளும் வாய்க்கணங்கற்கேங்கிறபடி அந்த மில்பேரின் தடிகளோடு இருந்தமை. இப்படி சிரம பிராப்பியம் குறுகையர்கோ ஞானி சேவேதல். பொதுவாகவே திருவாமொழியை நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ் தான் கோவிலில் சேவை பண்ணுறது, இயல்தமிழை மட்டும் வீதியில் பண்ணுறது தான் பண்ணின்னு இருக்கோம். என்ன காரணம்னா அதுக்கு இசை கிடையாது. மற்ற 3 இசைத்தமிழ். என்ன காரணம் அப்படின்னா இந்த 3மே ஓம் நமோ நாராயணாயில் வருது. துவயம் திருவாமொழி துவயம். துவயமும் வேத மாதிரி மந்திரம் தான். ஸ்வரம் உண்டு. இயல்பாவுக்கு ஸ்வரம் கிடையாது. அதனால் இயல்பா இசை இல்லாத பாவா சொல்லிட்டு வர மாதிரி ஏற்படுத்தியிருக்கா. இந்த 3 இசைப்பா. அதனால் வேதத்துக்கு இசை உண்டு இல்லையா, உதாத்தம் மனதாத்தம், அந்த மாதிரி இது இசைப்பா அமைந்ததுனால எங்கனே சொல்லி மயக்கமேன்றது பாகவத ஆழ்வாருடைய அருள் அது. ஆனால் எதையும் இசை மாற்றி சொல்லக்கூடாது. இசை மாற்றினா அர்த்தம் கூட மாறிடும். நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னா நீ நல்லவன் அப்படின்னு, ரொம்ப நல்லவன் அப்படின்னு அர்த்தம் மாறிடுறது இல்லையா. அதனால் இசைப்பா, இந்த திருவாமொழி இசைப்பா. இப்படிப்பட்ட திருவாமொழிக்கு தனியன்கள் பண்ண நாதமுனிகள் இந்த அதுக்கு இசை தாளங்கள் ஒட்டு கொடுத்துருக்காரு. சைவத்தில் தாளம் கிடையாதுன்னு சொல்லுவாள். இந்த 33 பெண்களும் நம்ம இதில் இருக்குது. அது ஏவிஆர் சுவாமி வியாக்கியானத்தில் இருக்கிறது, புத்தகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த திருவாமொழி தனியன்களில் இந்த 6 தனியன்களை பார்த்தோம். கடைசியாக பிள்ளலோகஞ்சியாருடைய கிரந்தத்தில் ஒரு தனியன் இடம் பெற்றிருக்கு. அது கொஞ்சம் முக்கியமான தனியனாக அடைய பார்க்குறேன். பிள்ளலோகஞ்சியர் யார் என்றால் பரபத்து பட்டபிராஞ்சியருடைய பிரபுத்திரர் பிள்ளலோகஞ்சியர். கிட்ட அவருடைய காலம் வந்து மனோரமாமணிகள் காலத்துக்கு பின்னால் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை இருக்கும். இதை மட்டும் சொல்லிட்டு இந்த தனியன் பிள்ளலோகஞ்சியருடைய தனியில் இருக்கு. பிள்ளலோகஞ்சியர் வந்து பிராமணிகர்ன்றதுக்கு என்ன காரணம்னா அவர் தான் உதய திருமாலைக்கு பூர்த்தியாக வியாக்கியானம் பண்ணவர். அவர் தான் திருவாமூர்த்தி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் தான் ஆர்த்தி பிரபுத்தஞ்சு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தனியன்கள் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லாம் பெரியவாள் இயற்றிட்ட கிரந்தங்கள் தான். அதனால் அவர் ஒரு தனியனை பண்ணியிருக்கார். அதை விண்ணப்பிக்கிறார். அது அனுசரணத்தில் கிடையாது. இப்போ நாச்சியார் திருமொழியில் ஒரு தனியன் இருக்குது. அது வந்து வண்ணார வாம்பல கோலச்சுரி சங்குன்னு தொடங்கும். அது எல்லா ஊர்லேயும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களுக்கு அதே மாதிரி திருமணத்தில் கூட இது ஒரு வியாக்கியம். அந்த மாதிரி இது அனுஷ்டானத்தில் இல்லாதது. ஆனால் இந்த தனியன் வியாக்கியானத்தில் பிள்ளலோகஞ்சியர் சுவாமி காட்டிருக்கார். அதை விண்ணப்பிக்கிறார். திலதம் உலகுக்கான திருவேங்கடத்தானை அழகில் புகழ் அந்தாதி 1000மும் உலகில் உரைத்தான் சடோபன் உத்தமர் நெஞ்சில் விரித்தான் பெரும்போதூர் வேந்து. இந்த தனியில் என்ன விசேஷம்னா திருதமுற்கான திருவேங்கடத்தின் பெருமானேன்னு ஆழ்வார் ஸ்ரீசுக்தியை சொல்லிட்டார். திருவேங்கடத்தானே அழகில் புகழ் அந்தாதி 1000மும் பண்ணார். என்ன சொல்லிட்டார்? 1000 பாட்டு திருவாமணியனும் பண்ணார்னு சொல்லியிருக்காரு. உலகில் உரைத்தான் சடோபன் நெஞ்சில் சடோபன் உத்தமர் நெஞ்சில் விரித்தான் பெரும்புதூர் வேந்து. ராமானுஜன் அதை விரித்தான். இன்னும் முதல் தாய் சடோபன் வளர்த்தையத்தாய் ராமானுஜன். பெத்தவாளோட வளர்த்தவாளை தான் கஷ்டம் அதிகம். அது அனுபவத்தில் தெரிகிறது. இதுக்கு இப்படி பண்ணியிருக்காரு. இவர் பாட்டுக்கிட்டே பண்ணிருக்காருன்னா இதுக்கு சில விஷயங்கள் இவருடைய தனியனுக்கு சாதகமான விஷயங்கள் சிலது இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா இந்த திருவாமொழி வந்து துவயத்தினுடைய சாரம் எல்லாரும் ஒத்துக்கிறது. அந்த துவயசாரம் 2 திருவாமொழியான் சம்பந்தமாக இருக்கு. அகலை இல்லைனும் ஒழிவில் காலமும் இருக்குது. அது ஒரு விஷயம். 2வது நம்ம திருவாமொழியானை பற்றி 5ஆம் பத்தில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா பத்திலையும் அங்கங்கே வர்றாரு. அடிக்கடி அவர் நினைக்கிறார். கேசவ பன்னிருதி ராம பாட்டிலையும் திருவாமொழியான் வரார். தாமோதரன் பக்கத்தில் வருவார் அவர். அதனால் அவருக்கு
சதாசுரகாலம் ஒவ்வொரு பத்திலையும் அவர் நினைக்கிறார். அதனால் புலல வஞ்சியார் திருவாய்மொழியை அவருக்கு ஆக்கலாம்னு திருவள்ளுவர் பற்றினார். மூணாவது, சம்பிரதாயத்தில் 2 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நமோ நாராயணாய, ஆழ்வார் பாசனம் நமோ நாராயணாய இருக்குது. வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாங்கிடமே சுமந்தார்கட்கேன்ற பாசனம் திருவாய்மொழியில் தான் இருக்குது. வேங்கடேசாய நமஹா ஓம் சக்கரத்தில் பெரியவாய பெரும்பாலும், ஏன்னா எல்லாரும் சொல்ல போகிற பின்னால் நம்ம எதுவும் சொல்லணும்னு சொல்லலை. சமாஷ்டான மாலைக்கு ஓம் உண்டு, சமாஷ்டானமாக கண்டவா சொல்லக்கூடாதுன்னு விட்டுருக்காவ. அந்த இடத்துல வரைச்சு வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமைன்ற மந்திரத்தை இதில் சொல்கிறார், திருவாய்மொழியை சொல்கிறார். வேறு எந்த பெருமாளை பற்றியும் அர்ச்சைய நமோட எந்த பெருமாளையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டலை. ஆனால் வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை சுமந்தார்கட்கு நமனா வேங்கடேசாய நமன்னே சொல்லியிருக்கார். அவர் வேங்கடத்துறைவார்க்குன்றது வேங்கடேசாய வேங்கடேசாயமான மந்திரத்தை காட்டியிருக்காரு. ஆகவே லோகோஜீவனமாக திருமங்கை ஆழ்வார் நாராயண மனத்தை காட்டின மாதிரி இவர் வேங்கடேசாயனோ காட்டுறார். அதனால் இவருக்கு திருவாண்டியான அது சுமந்தார்கட்கே. அதனால் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்து எழுதும் தனிக்கோள்களில் வெயில் சேரல 1010 இருக்குது, 1910 இருக்குது. திருவாமடையான பற்றி காரிமாரா தன்னமலை வேங்கட தன்னலைன்னு சொல்லி 10 பாட்டம் அவருக்கு கொடுத்துருக்காரு. அது தவிர மாலுக்கு வையமளந்த மணாளர்களை திருவேங்கடத்தை பற்றி ஸ்மரிக்கிறார். ஆக இப்படி அவருக்கு சதாசுரகாலம் ஆழ்வாருக்கு திருவேங்கடையான் மனசுலேயே இருந்திருக்கார். அதனால் இதை தனியன் பண்ணால் ஓப்பாக இருக்குன்னு நினச்சி புலலவஞ்சி சுவாமி இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் இது அனுசந்தானத்தில் இல்லை. ஏன்னு கேட்டால் பெரியவா சொன்னதை தான் நம்ம பின்பற்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். மணவாள மாமனிய காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்தால் நம்ம அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. மணவாள காலத்துக்கு பின்னால் வந்தால் அது கொஞ்சம் 2ஆம் பட்சமாக தான் நம்ம பெரியவா பார்க்குறோம். மாமனிய காலம் வரைக்கும் ஒரு பெரியவான்னு ஒரு வச்சுட்டு இருக்கோம். அந்த கிரமத்தில் பிற்காலத்தில் வந்து வர இருக்கார். அதனால் ரொம்ப நாளாக நடக்கிறதே நடக்கட்டும், புதுசாக எதுவும் பண்ணக்கூடாதுன்ற கிராமத்தில் இதை பெரியவா வந்து அனுஷ்டானத்தில் கொண்டு வராதுக்கலாம். ஆனால் 2 பேர் மேலேயும் தான் இது திருவாமொழி பண்ணப்பட்டது. பட்டர் திருவிழப்படி இது திருவாமொழி திருவரங்கனுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த திருவாமொழி 10 விஷயங்களையும் தன்னுடைய அந்த 10 பாட்டில் காட்டியிருக்காவா, அப்படியே காட்டியிருக்கா, ரொம்ப அழகாக காட்டியிருக்கா. கட்களி உன்னை காணுமாறுவாய் அந்தரியாம். அது மட்டும் இல்லை, இந்த பரவியோமே அதை காட்டுறா. கட்களி உன்னை காணுமாறுவாய் எல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும். அது அந்த கங்குலமாலம் வியாக்கியானத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நம்ம பெரியவா சொன்னத்தை திருவரங்கத்தானுக்கும் இந்த சுவாமி சொல்லப்படி திருவேங்கடத்தானுக்கும் 2 பேருமே முக்கியம்தான். ஏன்னா தலை அது இது ஹிருதயம்னு வச்சுக்கோ. 108 இது தலை திருவரங்கம், இது ஹிருதயம். கலோ வேங்கட நாயக்கான்னு சொல்லியிருக்கிறதுனால திருவரங்கத்துக்கு என்ன பெருமை என்றால், ராமர் காலத்து பெருமாளுகள் பேசவே முடியாது யாரும். ராமர் காலத்தில் அவனே ஆராய்ச்சது. அதனால் ஒரு அவதார புருஷனே ஆராய்ச்சி பெருமாள் ரங்கநாதன். இவர் பிற்காலத்தில் அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு அப்புறம் இவர் அவதாரம்ன்றது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரே விஷயந்தான், ஒரே பெருமாள் தான். இவர் அங்கே சைனத்துக்கு அங்கே போகிறார். மந்திபால விடவேங்கட மாமனையில் சொல்லச்சு இவர் தெற்கே இருந்து அங்கே எல்லா பெருமாளும் சைனஸ்தலம் ஸ்ரீரங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் தலைமையானது ஸ்ரீரங்கன்றதுனாலையும் இது இந்த 2 பெருமாளுக்குமே பொருத்தமாக இருக்கிறதுனால இந்த தனியனே இப்போ இந்த இதில் விண்ணப்பிச்சேன். ஐயார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனையே இன்னும் ஒரு 100 இந்த வாய்ப்பை அடியனுக்கு சாதித்த எம்பெருமானார் ஜியர், எதுக்கு எம்பெருமானார் ஜியர் அந்த சுவாமிக்கும் அந்த அதுக்கு இது விஷயமாக அடியனை விண்ணப்பிக்கும்படி நியமித்த பெரியவர்களுக்கும் அடியனுடைய கருத்தகையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இது தீபப்பிரபந்த தாராவில் அடியனுடைய சின்ன கைங்கரியம் இது அடியனை தான் வாய் தவிர சொல்லியிருந்தால் அது அந்த அடியனை சேர்ந்தது. சரியாக சொல்லியிருந்தேன் நான், அது நான்மை அளவு தானே சேர்ந்தது என்று சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகாந்தாய கல்யாண இதையெடுத்தினா ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ராதாபதி சரோஜாங்கிரி பிரபன்னாய மகாத்மனை மன்யுக்ஷேத்திர நிவாசாய முனிநாதாய மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே